ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி தோற்றுவிட்டால் அது அதிர்ச்சியாகவும், வெற்றி பெற்றால் அதிரடியாகவும் இந்த உலகம் பார்க்கிறது. நூல் இழையில் வெற்றி என்றால் போராடி வெற்றி என்றும், எதிராளியின் தோல்வியை படுதோல்வி என்றும் இடிதாங்கியின் கோணத்தில் பார்க்கப்படுகிறது. அதாவது நமக்கு பிரியமானவர்கள் தோற்றால் அதிர்ச்சி தோல்வி, பிரியமானவர்கள் வெற்றி பெற்றால் அதிரடி. இப்படி நோக்குவதுதான் இயற்கை. நேற்று வரைக்கும் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றுவிடலாம் என்று நம்பி இருந்தவர்களின் நம்பிக்கை என்ன ஆயிற்று? பிளே ஆஃபில் விளையாட 4 அணிகளுக்குத்தான் தகுதி என்று இருக்கும் போது யார் அந்த அணிகள் என்று கேள்வி எழுந்தது. இப்போது இவைதான் அந்த அணிகள் என்று தெளிவாகிவிட்டது. ஆட்டம் சிறப்பாகவும் உண்மையாகவும் இருந்தால்தான் அது ஃபேர் பிளே. புறவாசல் வழியாக பிளே ஆஃபுக்கு வர நினைத்தால் நடுவர்கள் இடையில் ஆப்பு வைத்து விடுவார்கள். ஆக தகுதி உள்ளவன் கைகளில் தான் கோப்பை குடியிருக்கும். இடிதாங்கிக்கு தகுதி இருந்தால் கோட்டைக்குள் வலது காலை எடுத்து வைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி என்றால் எல்லாம் அதிர்ஷ்டத்தால் நடந்து விடுமா? மெய் வருத்த கூலி தரும் என்று தாடி வைத்த உலக தாடி அன்றே சொல்லிவிட்டார். அதற்கு கடுமையான பயிற்சி தேவை. இடிதாங்கி களத்தில் இறங்கினான் என்றால் கரை வேட்டிகளுக்கு களங்கம் ஏற்படத்தான் செய்யும். வேட்டி கிழிந்து விட்டது என்பதற்காக பெவிலியனுக்கு திரும்பி விட முடியுமா? கடைசி ஓவர் முடியும் வரைக்கும் ஓடு நெறி ஓடிக்கொண்டிருந்தால் தான் ஆடியன்ஸின் நாடி நரம்புகள் பேலே டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும். ஆக என்ன நேர்ந்தாலும் களத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது என்று கொள்கை பிடிப்புடன் இருந்தால்தான் இன்றைக்கு இல்லாவிட்டாலும், அதாவது கிழமானால் கூட களம் இடிதாங்கிக்கு வசமாகும். அதே சமயத்தில் வெற்றி தோல்வியை முன்கூட்டியே பிக்ஸ் பண்ணி விட முடியுமா? இப்போதெல்லாம் முன்கூட்டியே பிக்ஸ் பண்ணினால் பிக்சர் டியூப் மூலமாக எப்படியோ வெளிவந்துவிடும். அப்படியே வெளிவந்தாலும் ஒன்றும் ஆகிவிடப் போவதில்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் இது போன்ற இடைச்சறுக்கு விளையாட்டில் எல்லாம் இடிதாங்கிக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பீனிக்ஸ் பறவைக்கு ஒருபோதும் மேட்ச் பிக்சிங் பண்ண பிடிக்காது. செத்து சாம்பலாகி அந்த சாம்பலில் இருந்து சிறகுகளை பின்னி பெடல் எடுக்குமே தவிர ஆலா பறவை போல அளந்து கொண்டு தெரியாது. ஆக களம் அடுத்தடுத்த பல போட்டிகளை நடத்துவதற்காக குடிநீரை செலவழித்து புல்லை வளர்த்து கொண்டிருக்கிறது. அதற்காக இடிதாங்கியின் பல் ஒருபோதும் புல்லின் மேல் படாமல் பார்த்துக் கொள்ளுவான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் புல்தடிக்கு விழுந்தால் அடுத்து வருபவன் நின்று அடிப்பானா அல்லது முட்டை வாங்குவானா என்பதை களம் தீர்மானிக்கும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.